பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் முழுவதும் நாம் கற்றுக்கொண்ட காரியம், தேவன் நம்மோடு இடைப்பட்ட காரியம், கர்த்தர் யோபுவிடம் கேட்ட கேள்விகள் என்கிற தலைப்பிலே அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். நேற்றைய தினத்தில் வரையாடுகள் ஈனும் காலத்தை அறிவாயோ என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். கர்த்தர் யோபுட்ட கேள்வி கேட்டார், எப்போ உனக்கு அது தெரியுமா அப்படின்னாரு. வரையாடு ஈனும் காலத்தை நீ அறிவாயா, அதே போல் மான்கள் குட்டி போடுகிறதை நீ கவனித்திருக்கிறாயா அப்படின்னு ஆண்டவர் யோபுக்கிட்ட கேட்கிறத நம்ம நேற்று பார்த்தோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா, ஒரு மனிதன் இல்லைன்னா ஒரு சகோதரி ஒரு பெண் தாய்மை அடைந்திருப்பது அவர்களுக்கு தெரியும். அதை அவங்க சொல்லுவாங்க, அது மற்றவர்களுக்கும் தெரியும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் தாய்மை அடைந்திருக்கிறார்கள் என்பது சில மாதங்கள் கழித்து அவர்கள் யாருக்கும் சொல்லாமலேயே அவங்கள பார்த்தால் தெரியும். இது மனிதன். ஆனால் வரையாடு அது செங்குத்தான பாறைகளிலே மலை உச்சிகளிலே வசிப்பது. அது எப்போ ஜனையாச்சு, அது எத்தனை மாதம் ஆச்சுன்னு யாருக்கு தெரியும், எப்படி குட்டி போடுன்னு யாருக்கு தெரியும். தேவன் கேள்வி கேட்குறாரு, உனக்கு தெரியுமாப்பா வரையாடு ஈனும் காலத்தை நீ அறிவாயா, அந்த மாதத்தெல்லாம் நீ கணக்கு வச்சிருவியா? எவ்வளோ ஒரு அழகான கேள்வி. இன்றைக்கு நான் நிறைவு செய்ய போகிறேன். ஆனால் நிறைய இருக்குது. அதில் குறிப்பிட்ட ஒரு 2 காரியத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய போகிறேன். அதற்கப்புறம் தொடர்ந்து நீங்கள் படித்தீங்கன்னா ஆண்டவர் காட்டு கழுதையை பற்றி கேள்வி கேட்பார், சரியா? அதுக்கப்புறம் காண்டாமிருகத்தை பற்றி கேள்வி கேட்பார். ஏன்ப்பா காண்டாமிருகம் உன் வீட்டில் வேலை செய்யுமாப்பா? காண்டாமிருகத்துக்கிட்ட நீ வேலை வாங்குவியா? உன் பெண் மக்கள் அண்டையில் அதை கட்டி வைப்பியா? அதுக்கிட்ட நீ என்ன செய்வா? அது வாட்டை வந்து கெஞ்சுமா கேட்பார். அதுக்கப்புறம் தீக்குருவியை பற்றி சொல்லுவார். தீக்குருவி அப்படின்னா இது நெருப்பு கோழியை பற்றி ஆண்டவர் கேட்பார். அதுக்கப்புறம் குதிரையை பற்றி கர்த்தர் பேசுவார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குதிரைக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ராஜாளியை பற்றியும் இதை பற்றியும் கழுகை பற்றியும் கர்த்தர் அவற்றை என்ன செய்வார், பேசுவார். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் 40-41 வந்தீங்கன்னா லிவியாதானவை பற்றி பேசுவார். பிகமோத் அப்படின்னு சொல்லி ஒன்று பேசுவார். இப்போ இது எல்லாவற்றையும் பேசுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. நீங்கள் படித்து பாருங்கள். அவர் கேட்குற கேள்வியினுடைய ஒரு முகாந்தரம் சொல்லட்டுமா? 40 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களாம். யோபு 40:2, சர்வ வல்லவரோட வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? சர்வ வல்லவரோட வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? அடுத்த வார்த்தை, தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். எப்படி? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இதுக்கெல்லாம் பதில் சொல்லு. தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்களும் இதற்கு பதில் சொல்லட்டும். ஆண்டவர் மேலே குற்றம் கூற சொல்கிற மனுஷனும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லட்டும். வரையாடு ஈனுங்காலம் உனக்கு தெரியுமான்னா சொல்லட்டும். மான்கள் குட்டி போடுறத பார்த்துருக்கியா? சொல்லுங்க. ஒருவேளை இப்போ இன்னைக்கு சரணாலயங்கள் இருக்குது, நீங்கள் கண்ணில் பார்த்துருக்கலாம். எல்லாவற்றையும் உங்களால் முழுசும் கணக்கு வைக்க முடியாது. அதான் உண்மை, சரியா? இப்போ இன்னைக்கு உள்ள காரியத்துக்கு வருவோம். நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன், காட்டுக்கழுதை, தீக்குருவி, காண்டாமிருகம், அதுக்கப்புறம் குதிரை, கழுகு, ராஜாளி, பிகமோத், லிவியாதான், இவ்வளோ காரியம் இருக்குது. அவர் சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சவன் என்கிட்ட சொல்லு. ஏன் மேலே குற்றம் சொல்கிறவங்கிட்ட போய் சொல்லு, இதுக்கு பதில் சொல்லு. முதல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. அப்போ இந்த கேள்விக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாது, சரியா? இப்போ நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் கேட்டது காட்டுக்கழுதையை நான் விட்டுடுறேன், காண்டாமிருகத்தையும் விட்டுடுறேன். தீக்குருவியை பற்றி பார்ப்போம். தீக்குருவின்னா நெருப்பு கோழி. இந்த நெருப்பு கோழியை பாருங்களாம், பொதுவாகவே எந்த ஒரு உயிரினமோ மேக்சிமம் 99%, ஏன்னா குயில் மட்டும்தான் அடகாக்காதுன்னு நமக்கு தெரியும். அதே போல் தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன்னா இது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தீக்குருவியை அப்படி தான் படைச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. எல்லா உயிரினமும் தன்னுடைய குட்டிகளை பாதுகாக்கும். ஒரு கோழி, நம்ம வீட்டில் கோழி வளர்க்குறோம் இல்லையா, அந்த கோழியை அடக்கி வச்சா என்ன பண்ணோம்? சோறு கூட திங்க வராது, தீனி திங்க கூட கீழே வராது, எப்போது ஒருக்கா தான் வெளியே வரும் அடக்கோழி. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு சின்சியராக முட்டையை அடகாத்து அது என்ன செய்யும்? குஞ்சு பொரிக்கும். ஒரு சின்ன குருவி கூட என்ன செய்யும்? முட்டையை அவ்வளோ கண்ணு கருத்துமா அடகாக்கும். ஆனால்
தீக்குருவை பற்றி கர்த்தர் சொல்கிறாரு. இதெல்லாம் கர்த்தர் சொல்கிறாரு, நல்லா கவனிக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறாரு நான் படிக்கட்டுமா? யோபு 39:13. தீக்குருவிகள் தங்கள் செட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற ஓட்டம் நாரை தன் செட்டைகளாலும் இறகுகளாலும் பறக்கிறதற்கு சமானம் அல்லவோ? தீக்குருவி ஓடுற ஓட்டம் நார பறந்து போகிற அந்த வேகம் அளவுக்கு ஓடுமா? எப்படி? அது பறக்காது, ஓட தான் செய்யும். ஆனால் நார பறந்து போகிற வேகமும் தீக்கோழி ஓடுற வேகமும் ஒன்றா கர்த்தர் சொல்கிறாரு. அடுத்தது கீழே போட்டிருக்கு, அது தன் முட்டைகளை தரையிலே இட்டு அவைகளை மணலிலே அனலுரைக்க வைத்துவிட்டு போய் அடுத்தது காலால் மிதிப்பட்டு உடைந்து போம் என்பதையும் காட்டு மிருகங்கள் அவைகளை மிதித்துவிடும் என்பதையும் நினைக்கிறதில்லை. அது தன் குஞ்சுகள் தன்னுடையது அல்லாதது போல அவைகளை காக்காத கடின குணமுள்ளதாக இருக்கும். அவைகளுக்கு அதற்கு கவலை இல்லாததினால் அது பட்ட வருத்தம் விருதாவாம். தேவன் அதற்கு புத்தியை கொடாமல் ஞானத்தை விலக்கி வைத்தார். என்ன ஒரு வார்த்தை பாருங்க. தீக்குருவியை பற்றி அவ்வளவு அழகாக கர்த்தர் சொல்கிறார். அதாவது நெருப்பு கோழியை பற்றி அவ்வளோ வேகமாக ஓடும், ஆனால் என்ன பண்ணும்? மண்ணை தோண்டி முட்டை போட்டு வச்சுட்டு போயிடும். அதுக்கு மண்டையில் மூளையே கிடையாது. என்ன, யாராவது மிதிச்சிருவாங்க, முட்டை உடஞ்சி போவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு மூளையே கிடையாது. ஏன்னா தேவன் அதற்கு மூளையை கொடுக்கல. அதுக்கு மூளை கொடுக்கணும், மூளை இருக்குது, மண்டையில் புத்தி இல்லை, அதுக்கு ஞானம் இல்லை. பைபிள் சொல்லுது கர்த்தர் அதுக்கு ஞானத்தை விலக்கி வைத்தார்னு. சொத்தோல சிட்டுக்குருவிக்கு இருக்கிற ஞானம். தூக்கணாங்குருவி கூடு கட்டும் பாருங்க, தையல் குருவின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். தையல் குருவி அழகாக கூடு கட்டும். அதற்கு இருக்கிற ஞானம் அவ்வளோ பெரிய உருவம். தீக்கோழிக்கு என்ன இல்லை? அந்த ஞானம் இல்லை. காரணம் என்னன்னா கர்த்தர் கொடுக்கல. தேவனுடைய சிருஷ்டி, அவர்தான் சிருஷ்டி கர்த்தர். மனுஷன் சொல்றான் தானா வந்துச்சான், தானா வந்துச்சான், தானா வந்துச்சான். எங்க இருந்தியா தானா வந்துச்சு? இவ்வளோ அழகா உங்களால் யாராவது சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. என் தேவனால் மாத்திரமே முடியும். ஏன்னா அவர்தான் படைத்தவர். சரியா? நாங்களும் இந்த உலகத்தில் எதுக்குங்க இயேசுவை பற்றி சொல்கிறோம்? சில பேர் சொல்கிறாங்க மதம் மாற்றுறாங்கன்னு சொல்லி. ஐயா, படைத்த தெய்வத்தை வணங்க சொல்கிறேன். ஐயா, படைத்தவர் ஒருவரை. இவ்வளவு கிளியர் கட்டாக வேறு எங்கேயாவது போட்டிருக்கா? இவ்வளவு கிளியராக வேறு யாராவது சொல்லியிருக்காங்களா? என் தேவன் சொல்லியிருக்கிறாரு. இப்போ தீக்குருவி அழகாக போட்டிருக்கு. அது என்ன பண்ணும்? மண்ணை தோண்டி புதைச்சி வச்சுட்டு போயிடும்ப்பா. நம்ம ஊரில் குயிலை காக்கா துரத்தும் தெரியுமா? காக்கா துரத்தும் எதுக்கு? காக்கா கூட்டில் முட்டை விட்டு வச்சுட்டு போயிடும். குயில் அடை காக்காது. நமக்கு அதான் தெரியும். தீக்குருவியும் அடை காக்காது. மண்ணுக்குள்ளே போட்டு வச்சுட்டு அந்த சூட்டில் அது குஞ்சு பொறிச்சு வந்துடும். பாருங்க, அப்படி இருந்தும் குஞ்சு வருது. அவைகளையும் நடத்துகிறவர் நம்முடைய தெய்வம் அல்லவா? இப்போ அடுத்தது எக்ஸலண்டான விஷயங்க. இது குதிரையை பற்றி இப்போதாங்க ஆராய்ச்சி எல்லாம். கர்த்தர் அன்னைக்கே சொல்கிறாரு. அவ்வளவு அழகாக இருக்குது. நீங்கள் தயவு செய்து நீங்கள் பைபிளை கொஞ்சம் படிங்க. இவ்வளவு அழகாக நான் படிச்சுட்டு சொல்கிறேன். நான் படிச்சுட்டு அப்படியே அசந்துட்டேன். ஆண்டவர் எவ்வளவு அழகாக சொல்கிறார் அப்படின்னு சொல்லி படிக்கிறேன் பாருங்களேன். அந்த வார்த்தை போட்டிருக்கு, குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ? அப்பா யோபு, குதிரைக்கு நீ தான் வீரியத்தை கொடுத்தியா? இன்னைக்கு வீரியம் அப்படின்னாலே என்ன படம் போடணும் தெரியுமா? குதிரை படம் போட்டு தான் வரும். அடுத்தது நம்ம உபயோகப்படுத்துகிற மோட்டாருக்கு பேர் என்ன தெரியுமா? இத்தனை குதிரை சக்தி கொண்டது. இத்தனை ஹார்ஸ் பவர் சொல்கிறோமா இல்லையா? ஹெச்பி, இத்தனை ஹார்ஸ் பவர். அப்போ பாருங்க, மனுஷன் இன்னைக்கு அதை பயன்படுத்துகிற அந்த வார்த்தையை. இங்கே கர்த்தர் சொல்றாரு, குதிரைக்கு வீரியத்தை கொடுத்தது யாரு? அப்போ நமக்கே தெரியுது வீரியம் உள்ளது எதுதான்? குதிரை. கொடுத்தது யாரையா? கர்த்தர். கழுதை டைப்பு வேற மாதிரி இருக்கும், குதிரை டைப்பு வேற மாதிரி இருக்கும். என் தேவனுடைய சிருஷ்டிப்பு. அதனால தான் யோபு வாயை பொத்திக்கிற, ஆண்டவரே ஒன்றும் பேச மாட்டேன். நான் முதல்ல ஒரு வசனம் சொன்னேன் பார்த்தீங்களா? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இதுக்கு முதல்ல பதில் சொல்லு. கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன், இயேசு கிறிஸ்துவை குறை சொல்கிறவங்க, தேவனை குறை சொல்கிறவங்க இதுக்கு பதில் சொல்லு. குதிரைக்கு வீரியத்தை கொடுத்தவர் யாரு? அடுத்தது கீழே போட்டிருக்கு, ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு வெட்டுக்கிளி அதன் தொண்டையில் குமுறலை வைத்தாயோ? குமுறுதில்ல, அந்த குமுறல் சத்தம் எப்படி இருக்கு? யாருக்கும் வருமா அது? இப்போ எனக்கு என்ன பண்ண நினச்சா வரமாட்டேங்கி. அப்படி ஒரு சொல்ல கனைப்பு, ஒரு குமுறல்
வருமா? படைப்பை பாருங்க, அழகான படைப்பு. என்னால் போட்டிருக்கு, ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல அதை மிரட்டுவாயோ, அதனுடைய நாசியின் செருக்கு பயங்கரமாக இருக்கும். குதிரையை கையாடுறதுக்கு சின்னதுலேருந்தே பழக்கணும். பக்கத்தில் போனால் ஒரே அடி. கழுதையே எத்தினா தாங்க முடியாது, குதிரை எத்தினா அவ்வளோதான், ஒரு எத்தி விட்டுரும். சரியா? இன்னும் கீழே வரலாம். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு வார்த்தை இருக்குது, ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல அதை மிரட்டுவாயோ, அதனுடைய நாசியின் செருக்கு பயங்கரமாக இருக்குமா. செருக்கு அடக்க முடியாது, செருக்குள்ளது. சரியா? அது தரையிலே தாளடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படுமா. யாருக்கு எதிராக புறப்படும்? அதாங்க யுத்தத்தில் குதிரையை பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா இவ்வளவு கிளியர் கட்டாக கர்த்தர் சொல்லியிருக்கிறாருல்ல, அதனால தான் மனுஷன் குதிரையை யுத்தத்தில் பயன்படுத்துகிறான். தொடர்ந்து பாருங்கள், அழகாக இருக்குது. எப்படி ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும், அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின் வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். குதிரையை குறித்து யாருங்க இவ்வளோ படித்து வச்சா, யாருங்க இவ்வளோ பாடம் எழுதுனா? நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லுவா? தொடர்ந்து பார்க்கலாம். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்களேன், இன்னும் போட்டிருக்கு. எப்படி? மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க. அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின் வாங்காமலும் இருந்து பயப்படுதலையும் அலட்சியம் பண்ணுமா. பயப்படுதலை எப்பா பயப்படவே செய்யாது. பயம்னா என்னன்னு கேட்கும் குதிரை. அதனால தான் அதை யுத்தத்தில் பயன்படுத்துகிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எப்பா அதுக்கு தொண்டையில் அந்த கணைப்பு நீ தான் வச்சியா? அதுக்கு செருக்கு எவ்வளோ இருக்கு உனக்கு தெரியுமா? குதிரையை பற்றி உனக்கு தெரியுமான்னு கர்த்தர் கேட்குறாரு யோபுக்கிட்ட. தொடர்ந்து படிக்கலாம். அப்படி கீழே பார்த்தீங்கன்னா, அம்பரா தூணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகமும் அதின் மேல் கலகலக்கும் போது கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கி விடுகிறது போல் அது அனுமானித்து எக்காலத்தின் தொனிக்கு அஞ்சாமல் பாயுமா. எப்படி? எக்கால தொனிக்கு அஞ்சாமல் பாயும். தொடர்ந்து கீழே படித்து பார்த்தீங்கன்னா, எக்காலம் தொனிக்கும் போது அது நிகி என்று கணக்கு ஒரு சத்தம் போல நிகி, அந்த சத்தத்தை பாருங்க, அது நிகி என்று கணச்சிக்கிட்டு போமா குதிரை. யாரையா படைச்சா? சொல்ற பதில் சொல்லு, இது உனக்கு தெரியுமா? ஏன் அப்படி பண்ணுது உனக்கு தெரியுமா? அந்த குதிரைக்கு அந்த செருக்கை நான் வச்சிருக்கேங்கிற செருக்கு, யாருக்கும் இல்லாத செருக்கு குதிரைக்கு இருக்கு. அதனால தான் யுத்தத்தில் குதிரையை பயன்படுத்துகிறாங்க. ஏறி உட்காந்து போனான்னா எத்தனை அம்பு வந்தாலும் எத்தனை வில்லு வந்தாலும் குதிரை பிச்சுக்கிட்டு முன்னால் போகும், தவிர பின்னால் அது போகாது. சொன்னவர் கர்த்தர். அதனால தான் மனுஷன் அதை பயன்படுத்துகிறான். காண்டாமிருகத்தை அதுக்கு பயன்படுத்த முடியுமா? முடியாது. பாருங்க எவ்வளவு அழகான வார்த்தை, எவ்வளோ அழகான வார்த்தை. மறுபடியும் படிக்கிற பாருங்க. கர்வமும் 24 வசனம் 39 24 எப்படி? கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கி விடுகிறது போல் அனுமானித்து எக்காலத்தின் தொனிக்கு அஞ்சாமல் பாயும். எக்காலம் தொனிக்கும் போது அது நிகி என்று கணைக்கும். யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். என்ன ஒரு அழகான வார்த்தை பாருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கொஞ்சம் யோசிங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. அற்ப விஷயங்களுக்காக உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தேவ சித்தமாக இருந்தால் நடக்கும், தேவ சித்தம் இல்லைன்னா நடக்காது. நான் எங்கள் சர்ச்சில் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், உங்களுக்கு கண்டிப்பாக தேவைன்னா அது ஏரோப்ளேனாக இருந்தால் கூட கர்த்தர் தருவார். உங்களுக்கு தேவை இல்லைன்னா குண்டூசியாக இருந்தால் கூட தரமாட்டார். அவர் தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவர் வானத்திலும் பூமியிலும் தமக்கு சித்தமான யாவற்றையும் செய்கிறார். அதனால் அவர் சொன்ன வார்த்தை, என் பேரில் யாராவது குற்றம் பிடிக்கிறானா இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. அதுக்கப்புறம் தான் அங்கே கேட்பார், பிகமோத்தை பற்றி தெரியுமா? லிவியாதானை பற்றி உனக்கு தெரியுமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் இன்றோடு இதை நிறைவு செய்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை நம்ம தியானிப்போம். மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் அழகாக இருக்குது. தீக்கோழி அதுக்கு புத்தியை கொடுக்கல, அறிவை கொடுக்கல, ஞானத்தை கொடுக்கல. அதை முட்டை போட்டு வச்சுட்டு அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஒரு கோழி கூட அவ்வளோ சின்சியராக அடகாக்கும். அதாவது நான் இப்படி சொல்லட்டுமா, 98% சொல்கிறேன். ஏன்னா குயிலும் காக்காது, இதுவும் காக்காது, ரெண்டு போயிடுச்சு.
அப்போ 98% பறவைகள் உயிரினங்கள், அதாவது அடகாக்கிறவைகள் எல்லாம் சின்சியராக அடகாக்கும். ஆனால் இதுவோ அடகாக்காது. யாரு? தீக்குருவி. அதே போல் குதிரையை பாருங்க, அதை படித்து பாருங்க, அவ்வளவு அழகாக இருக்குது. அவர் அவ்வளவு விளக்கம் கொடுக்குறார். இப்படி தான்ப்பா இருக்குது, அதனுடைய தொண்டையில் ஒரு செருமல் இருக்குது, ஒரு செருக்கு இருக்குது, யாரை கண்டு அஞ்சாது. நான் இப்போ ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். சகரியாவில் போட்டிருக்கு, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை சிறந்த குதிரையாக நிறுத்துவாராம். எப்படி நிறுத்துவாராம்? யுத்தத்தில் சிறந்த குதிரையாக நிறுத்துவாராம். நீங்களும் நானும் குதிரையாக நிற்போம். எப்படிப்பட்ட குதிரை? சிறந்த குதிரையாக நிற்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கும் பயப்பட மாட்டோம், சத்ருவுக்கு பயப்பட மாட்டோம். ஒரு பாட்டு எனக்கு ஞாபகத்துக்கு வருது, நான் அதை இப்படி தான் பாடுவேன். என்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதற மாட்டேன். என்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னில் பதற மாட்டேன். கண்மணி போல் காக்கும் கரங்களால் என்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களால் என்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகட்காய் என்றும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. நான் அந்த பாட்டை அப்படி தான் படிப்பேன். என்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னில் நான் பதற மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் சிறந்த குதிரை. குதிரை பட்டயத்தையோ ஈட்டியையோ எதிரியின் ஆரவாரத்தையை கண்டு பயப்படாது. சரியா? தைரியமா இருங்க. கர்த்தர் நல்லவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you. Praise the Lord.